நீங்கள் தேர்தல் அறிக்கையிலே பார்த்தீங்கன்னா வந்து அந்த சர்க்கரை வெல்லம் இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து நம்ம ரேஷன் கடையிலே கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு கொண்டு வந்திருந்தாங்க. ஆனால் அதை இவங்க செயல்படுத்தலை. நான் என்ன சொல்கிறேன்னா, இது வந்து இந்த ஏரியா இந்த ராமநாதபுரம் மாவட்டம், ராமநாதபுரமாக இருக்கட்டும், திருநெல்வேலி, தென்காசி இந்த மாவட்டங்கள் பனைமரம் நிறைய இருக்கிறதுனால இந்த பனை சார்ந்த பொருட்கள், அந்த மதிப்பு கூட்டு பொருட்களுக்கு வந்து இவங்க முக்கியத்துவம் கொடுக்கணும். அந்த கருப்பட்டியாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. இல்ல ஓகே. இந்த பொருட்களை வந்து நீங்கள் வந்து சந்தைப்படுத்துவதற்கான உதவிகளை நீங்கள் செய்யணும். அப்போ அங்கே இருக்கிற மக்கள் வந்து இதை சார்ந்து இருக்கிற மக்கள், வேளாண்மை சார்ந்து இருக்கிற மக்கள், இந்த தொழில் சார்ந்து இருக்கிற மக்களுக்கு வந்து இது ஒரு இன்னொரு தொழில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஒரு அந்த பீடி தொழில் சுற்றுறாங்கிற அதுக்கு ஒரு அல்டர்னேட்டிவாக நீங்கள் கொண்டு வரலாம். ஏன்னா ஆண்களும் அந்த தொழில் செய்கிறாங்க, பெண்களும் செய்கிறார்கள் அப்படின்னா, இப்போ அதுக்கு ஒரு அல்டர்னேட்டிவ் வேறு என்ன கொண்டு வரலாம்? அந்த தொழில் முறையில் நீங்கள் சவுத் சைடு பார்த்தீங்கன்னா, மதுரைக்கு இந்த சைடு வந்து தொழிற்சாலைகளே கிடையாது. நீங்கள் வந்து தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்னை, ஸ்ரீபெரும்புதூர், அந்த காஞ்சிபுரம், அதை விட்டால் கோயம்புத்தூர். இதுக்கப்புறம் நீங்கள் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. இப்போ